டங்ஸ்டன் சுரங்கத்திற்காக அல்ல, டாஸ்மாக்குக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் ராஜினாமா செய்யுங்கள் என திருச்சியில் அண்ணாமலை பேட்டியளித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் மறைந்த மாவட்ட தலைவரின் படத்திறப்பு விழாவுக்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சிக்கு வருகை தந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சரை வரும் 12ஆம் தேதி சந்திக்க உள்ளதாகவும், அவரை சந்தித்த பின் ஒரு நல்ல முடிவோடு வருவோம் எனவும் கூறினார். மேலும் டங்ஸ்டன் விவகாரத்தில் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் நாடகமாடி உள்ளதாகவும், முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றால் டாஸ்மாக் பிரச்சினைக்காக பதவி விலக வேண்டும் என விமர்சித்து பேசினார். மேலும் மீண்டும் திமுகவின் ஃபைல்ஸ் வெளிவருமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், சட்டமன்ற தேர்தல் நெருங்குகின்ற வேளையில் திமுக ஃபைல்ஸ் 3 வெளியிடப்படும் என்று கூறினார். அதில் திமுக மட்டுமல்லாது அதன் கூட்டணி கட்சிகள் எடுத்த டெண்டர்கள், அதனால் அவர்கள் அடைந்த லாபங்கள் குறித்தும் அம்பலப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். முக்கிய நம்முடைய பண்டைய தமிழர்களுடைய பாரம்பரியம் சார்ந்த சுவடுகள் எல்லாம் அந்த பகுதியில் இருக்கின்றன. அதன் பிறகு நேற்று நம்முடைய மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று மத்திய அரசு அங்கே இருக்கக்கூடிய டங்ஸ்டன் மைனிங்கை நிறுத்தி வைக்க வேண்டும், அதை கேன்சல் பண்ணணும். அதன் பிறகு தொலைபேசியில் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர், மைனிங்கினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி அவங்ககிட்டையும் தொலைபேசியில் பேசும் பொழுது அவர்கிட்ட விலக்கி சொன்னோம், இதெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது, இது மாநில அரசு ஒரு வாரம் அவங்க மிஸ்கைட் பண்ணிட்டாங்க. 12ஆம் தேதி அதிகாலையில் வர சொல்லியிருக்கிறாங்க டெல்லிக்கு. நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களும் நானும் நம்முடைய கிஷன் ரெட்டிஜி அவங்கள பார்க்க இருக்கிறோம். ஒரு நல்ல முடிவோடு தமிழகத்திற்கு திரும்பி வருவோம் 12ஆம் தேதி. அதனால் நிச்சயமாக விவசாயிகளுடைய குரலுக்கு மத்திய அரசு எப்பொழுதும் செவிசாய்த்திருக்கிறது, இந்த முறையும் செவிசாய்க்கும். ஆனால் இதை முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பெரிய நாடகமாக அரவேங்க. அவருக்கு தெரியும், நாங்கள் காலையில் கடிதம் எழுதிட்டோன்னு தெரியும், காலையில் நாங்கள் மத்திய அமைச்சர்கிட்ட பேசிட்டோன்னு தெரியும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இதுவரை தமிழகத்தில் மக்களுடைய குரலாக சொல்லியதெல்லாம் மத்திய அரசு கேட்டிருக்கிறாங்க, இந்த முறையும் கேட்க போகிறாங்க. உடனே முதலமைச்சர் அவர்கள் ஒரு பெரிய நாடகத்தை மத்தியானம் அரங்கேற்றிட்டாங்க. நான் ரிசைன் பண்ணிடுவேன், நான் இருக்க மாட்டேன். இன்றைக்கி தமிழக மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் நான் ரிசைன் பண்ணுறேன்னா முதல்ல டாஸ்மாக் கடைக்காக முதலமைச்சர் ரிசைன் பண்ணு அன்போடு கேட்டுக்கிறேன். காலங்காத்தால் 7 மணிக்கு திருச்சியில் நல்ல வார்த்தையோடு ஆரம்பிப்போம். சோளிங்கர் அருகே தளவாய்ப்பட்டறை தடுப்பணை உடைந்ததால் நீர் வீணாவதை தடுக்க மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றிய கொடைக்கல் ஊராட்சிக்குட்பட்ட தளவாய்ப்பட்டறை பகுதியில் தண்ணீரை சேமிப்பதற்காக கட்டப்பட்ட தடுப்பணை 2021ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக அணையின் கரை மற்றும் 20 அடி நீள விவசாய நிலம் அடித்து செல்லப்பட்டது. சேதமடைந்த ஓடையின் கரை மற்றும் தடுப்பணையை சீரமைக்க வேண்டும் என பலமுறை அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தற்போது பெய்த கனமழையின் காரணமாக ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக வெளியேறி வருகிறது. தண்ணீரை சேமிக்கும் விதமாக மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு தடுப்பணை மற்றும் ஓடையின் கரை பகுதிகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த 5ஆம் வகுப்பு மாணவன் மாயமான நிலையில் அவரது வீட்டின் மொட்டை மாடியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்திநகர் பகுதியில் வசித்து வருபவர் கார்த்தி சுந்தரி தம்பதியினர். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் மணிகண்டன் 7ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில், இவர்களின் இளைய மகன் 5ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக உடல்நிலை சரியில்லாமல் வீட்டிலேயே இருந்துள்ளார். இந்நிலையில் நேற்று காலை வீட்டில் பெற்றோர் மகனுக்கு உணவளித்துவிட்டு இருவரும் வேலைக்கு சென்றுவிட்டனர். அப்போது தனியாக இருந்த கருப்பசாமி விளையாடிக் கொண்டிருக்கும் போது திடீரென மாயமாகிவிட்டதாகவும், மாயமான சிறுவனின் கழுத்தில் நகை அணிந்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் பள்ளி மாணவன் மாயமானது குறித்து உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர், போலீசார் என அனைவரும் தேடி வந்த நிலையில் அதிகாலையில் மொட்டை மாடியில் கருப்பசாமியின் உடல் சடலமாக கிடந்துள்ளது. இதனையடுத்து சிறுவனின் உடல் மீட்கப்பட்டு கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டது. பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுவன் இறந்து 6 மணி நேரமாகியதாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் மாயமான சிறுவன் நகைக்காக கடத்தப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் நிறுவன பேருந்து மீது ராட்சத லாரி மோதியதில் தனியார் நிறுவன பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 10க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த தண்டலம் அருகே பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் நிறுவன பேருந்து திரும்பிய பொழுது பின்னால் வந்த ராட்சத லாரி வேகமாக மோதியதில் தனியார் நிறுவன பேருந்து தலைகீழாக கவிழ்ந்து டாரஸ் லாரியின் முன்பக்கம் நொறுங்கியும், அதேபோன்று சென்னையிலிருந்து பெங்களூரை நோக்கி சென்ற காரின் மீது தனியார் நிறுவன பேருந்தும் மோதியது. இதில் தனியார் நிறுவன பேருந்தில் பயணித்த ஓட்டுநர் உட்பட 9 பேர் பலத்த காயமடைந்தனர். சாலையை கடந்து சென்ற ஒருவருக்கு கால் முறிவு ஏற்பட்டதோடு லாரியின் ஓட்டுநர் மற்றும் லாரியின் முன்பக்கம் இடர்பாடுகளுக்கு நடுவில் சிக்கிக் கொண்டனர். அதிகாலையில் நடந்த இந்த கோர விபத்து சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் பரபரப்பையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது. பிரசித்தி பெற்ற பொள்ளாச்சி ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா முதல் கால யாகசாலை பூஜையுடன் சிறப்பாக தொடங்கியது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆனைமலையில் அமைந்துள்ள மாசாணியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து கோவிலில் வழிபட்டு செல்வது வழக்கம். இந்த கோவிலில் 18 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் வியாழன் அன்று கும்பாபிஷேக விழாவானது நடைபெற உள்ளது. இதையொட்டி கோவிலில் அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது. அதனை ஒட்டி முதல் காலையாக சாலை பூஜையுடன் இன்று விழா தொடங்கியுள்ளது. இந்த திருவிழாவில் 5 லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக எதிர்பார்ப்பதாகவும், பொதுமக்களுக்கு எந்தவொரு இடையூறும் இன்றி அம்மனை தரிசிக்கும் வகையில் அனைத்து துறை அதிகாரிகளும் முழுவீச்சில் பணிகளை மேற்கொண்டுள்ளதாக அறங்காவலர் குழு தலைவர் தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.